119 சங்கீதம் 18வது வசனத்துல ஒரு பக்தன் சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும், அதற்கு என் கண்களை திறந்தருளும். கண்ணு திறந்துதானே இருக்கு, திறந்துதானே வாசிக்க முடியும்னா இது மாம்ச கண்கள். மாமிச கண்களினால பார்க்க முடியும், வாசிக்க முடியும். அதிசயங்களை நம்ம பார்க்க முடியாது. இந்த வேதத்துக்குள்ள நிறைய அதிசயம் இருக்கிறது. அதை நம்ம பார்க்கணுமானா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஸ்பிரிச்சுவல் ஐ, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டாதான் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை, அதிசயங்களை பார்க்க முடியும். இந்த வேத புஸ்தகம் அதிசயமான புஸ்தகம். ஏன் தெரியுமா? உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, ஏன் உண்டாக்கப்பட்டது, யாரால் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டான், மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான், அவனுடைய முடிவு என்ன, எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இன்னைக்கு கண்டங்கள் தேசங்கள் எல்லாம் எப்படி பிரிந்தது, பாஷை பல பாஷைகள் அதெல்லாம் எப்படி வந்தது, எல்லாமே இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. அதிசயம் தானே? அது மாத்திரம் இப்போ உலகத்துல என்ன நடக்குது? யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மனிதருக்கு விரோதமாய் மனிதர்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், மனுஷனுடைய சுபாவம் இப்படி எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது. இனி என்ன நடக்க போகிறது, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும், மரணத்திற்கு பிறகு யாருக்குங்க தெரியும்பாங்க. இதுல இருக்குது, மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எங்க போகிறான், என்ன நிலைமையில இருக்கிற, எல்லாமே இதுல இருக்கிறது. இது அதிசயமான புஸ்தகம். அப்படியா? இதெல்லாம் நீங்க அறியணுமானா ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். அதனால தான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், இதுல இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும், எனக்கு சொல்லி தாரும். இதெல்லாம் பலவிதமான மனிதர்களை வைத்து கர்த்தர் எழுதினாலும் எழுத வைத்தவர் ஒருவர் தான், ஆவியானவர். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இதெல்லாம் எழுதி கொடுத்ததுனாலதான் இதுல பெரும்பாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. மனிதன் பேசின வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் பேசினது, தீர்க்கதரிசிகள் பேசினது, மனிதர்கள் பேசினது, திட்டினது, ஏசினது, இது கர்த்தருடைய வேற. அதனால பொய் சொல்லாதபடி எல்லாமே வெளிப்படையா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா உங்கள்கிட்ட என்ன ஆண்டவர் பேச விரும்புகிறாரோ அதை பேசுவார்.